ஒவ்வொரு தடவையும் சூப்பர் ஸ்டார் தோல்வி படங்கள் கொடுக்கும்போது அவ்வளவுதான் சூப்பர் ஸ்டாரோட கதை முடிஞ்சுது அப்படிங்கிற விமர்சனத்தை தான் முதல்ல வைப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் தான் ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்து சூப்பர் ஸ்டார் அந்த கருத்து எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுப்பாரு. தர்பார் அண்ணாத்த அப்படின்னு அடுத்தடுத்த ஃப்ளாப் படங்களை கொடுக்கும்போது இதே கருத்தை தான் சூப்பர் ஸ்டார் மேலே வச்சாங்க. ஜெயிலர் அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்து அந்த கருத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ஸ்டார் பதிலடி கொடுத்தாரு. 2 தோல்விகளுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர் ஸ்டாருக்கு ஜெயிலர் ஒரு முக்கியமான படமா இருந்தது. சேம் டைம்ல நெல்சனோட பீஸ்ட் படமும் பல ட்ரோல்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தது. ஸோ நெல்சனுக்கும் ஜெயிலர் படம் ஒரு முக்கியமான படமா இருந்தது. தளபதி தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும்போது ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல சூப்பர் ஸ்டார் காக்கா கழுகு கதையை சொல்ல அதுக்கப்புறமா சோசியல் மீடியால ரஜினி விஜய் ஃபேன்ஸ்குள்ள ஒரு பெரிய கலவரமே உண்டாயிட்டு இந்த காக்கா கழுகு கதையும் ஜெயிலர் படத்தோட பாட்டுல வந்த ஓ அலும்ப பார்த்தவன் உங்க அப்பன் விசில கேட்டவன் அப்படிங்கிற வரியும் ஜெயிலர் படத்துக்கு மிகப்பெரிய ப்ரமோஷனா அமைஞ்சிருந்தது. அண்ட் ஃபைனலா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ்ல சக்கப்போடு போட்டது. வேர்ல்டு வைடுல 700 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணதா அப்டேட் பண்ணாங்க. இந்த சக்சஸ்ல அனிருத்தோட பங்கும் அதிகமா இருந்தது. நீங்க சும்மா நடந்து வாங்க தலைவா, மத்ததை நான் பாத்துக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட பிஜிஎம்மால படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாரு. இப்ப அப்டேட் என்னன்னா, ஏற்கனவே ஜெயிலர் 2 படம் வரும் அப்படிங்கறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெல்சனும் படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படத்துக்கு ஆலிம் ஹாக்கிங் தான் சூப்பர் ஸ்டாரோட லுக்கை டிசைன் பண்ண போறாரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட இருக்கிற ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணி ஜெயிலர் 2 படத்துக்கு சூப்பர் ஸ்டாரோட லுக் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வர டிசம்பர் 12 சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே அன்னைக்கு ஜெயிலர் 2 படத்தை ஒரு ப்ரோமோ மூலமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அந்த ப்ரோமோக்கான ஷூட்டிங்கை டிசம்பர் 1 வீக்ல எடுக்க போறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 12 கண்டிப்பா ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. சூப்பர் ஸ்டார் கரண்ட்ல லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கூலி படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. படத்தோட ஷூட்டிங் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஷூட்டிங்கை டிசம்பருக்குள்ள கம்ப்ளீட் பண்ணவும் பிளான் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் 2 படத்துல நடிக்க போறாரு.